10 தாங்க ஆகுது. ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு 1 மணி வெயில் மாதிரி இருக்குது. மாடுனால அந்த வெயில் எல்லாமே தாங்க முடியலைங்க. அதனால சரின்னு சொல்லி மாட்டுலையெல்லாம் பிடிச்சி உள்ளே கட்டியாச்சுங்க சாலைக்குள்ளே. அதுக்கப்புறமா சரி மலம்பில் அறுத்துட்டு வந்திருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் அரைச்சி போட்டுடலாமேன்னு சொல்லி அரைச்சிட்டு இருந்தேன். அரைக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் ஆட்டம் கட்டுறாங்க. வெயில் அதிகமாக இருக்கிறதுனால மாட்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் மட்டும் வர தீவனம், மற்ற நேரம் ஃபுல்லாகவே பச்சை தீவனம் தாங்க போடுறோம். அப்போ தான் வெயிலவே சமாளிக்க முடியுங்க மாட்டுனாலையும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் விளாக்ஸ். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தோப்புக்கு தான் வந்திருக்கோங்க. இன்றைக்கி வந்து தோப்புக்குள்ளே தண்ணி விட போகிறதில்ல, ஈரமாக இருக்குது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி விட்டதே பார்த்திங்கன்னா நல்ல ஈரமாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி வந்து மல்லி காட்டுக்கு மற்ற காட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தண்ணி விட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நெட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த வெத்தலை கொடி, அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். அப்படியே பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் தளன்னு இருக்குது. குழந்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு வாடி இருக்குது. பார்க்கலாம் எப்படி கால் பிடிச்சி வருதுன்னு. நல்ல ஒரு 2 வேர் பகுதியை மட்டும் உள்ளே போகிற மாதிரி நெட்டு வச்சுருந்தோம். நல்லாவே இருக்குது. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு இனி வரக்கூடிய வீடியோக்களில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா போய் நம்ம மல்லிக்காட்டுக்கு தண்ணி எடுத்து விடணும். இப்போ கிணத்துக்கிட்ட போய் மோட்டர் ஆன் பண்ணிட்டு வந்துடலாம். இங்கே நம்ம கிணத்து பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா செவ்வாழை ஒன்று தார் போட்டிருந்ததுன்னு காட்டியிருந்தேன் இல்லைங்களா, அது கொஞ்சம் சாயிற மாதிரி இருக்குது. அது கொஞ்சமாக முட்டு கொடுத்துட்டு அப்படின்னா அந்த தாரை வந்து வேஸ்ட் ஆகாமல் கொண்டு வரலாம். அதுக்கு இந்த மாதிரி தென்னை மட்டை இருக்குது இல்லைங்களா, அதையே முட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். இந்த தென்னை மட்டையவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்தாச்சுங்க. கொஞ்சம் சாயாது, கொஞ்சம் க்ரிப்பு கிடைக்கும் மரத்துக்கு. அதனால் இந்த மட்டையவே வந்து முட்டு கொடுத்தாச்சுங்க. தண்ணி பார்த்திங்கன்னா காலையிலேருந்து எடுத்து உள்ள, அதனால நல்லாவே மேலே வந்திருக்குதுங்க. இந்த தொட்டி வந்து யூஸ் பண்ணுறதே இல்லைங்க. இதில் வந்து இந்த சாலு மரத்துக்கு மட்டும் தண்ணி விடுவோம். இது யூஸ் பண்ணுறதே இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா ரொம்பவே பாசம் பிடிச்சி கிடக்குது பாருங்கள். இதில் வந்து இந்த இடத்துல வேப்ப மரம் இருக்குது, அதோடய பூக்கள் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் விழுந்திருக்கு அப்படின்னு. மல்லிக்காட்டுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோமுங்க. இந்த நிழலாக இருக்குது இல்லைங்களா, இந்த தென்னை மரம் இருக்கிறதுனால இந்த நிழலாக இருக்கிற ஏரியாவில் மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்குது. இப்போ இதிலிருந்து அங்கே பார்த்திங்கன்னா மல்லியே நல்லா வரல, நல்லாவே முளைக்கல பாருங்கள். பாதியிலிருந்து இதிலிருந்து மட்டும்தான் வந்திருக்கு. இதிலிருந்து கிழக்க பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வெயில்னால மல்லியே நல்லா முளைச்சிது. ஆனால் முளைச்சது ஃபுல்லாக கருகி போயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா விலை வந்து 40லேருந்து 50 வரைக்கும் போகுதுங்க கிலோ. ஆனால் மல்லி பார்த்திங்கன்னா வரல. அதனால தான் பார்த்திங்கன்னா விலையே. காடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த நிழல் இருக்கிற இடத்துலையெல்லாம் நல்லா பச்சை பசையேன்னு வந்திருக்குதுங்க. அதுவே வெயில் இருக்கிற இடத்துலையெல்லாம் பார்த்திங்கன்னா மல்லியே இல்லை. உங்களுக்கு பார்த்தாலே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். இந்த இடத்துல இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மல்லி இருக்குது. இதிலிருந்து அந்த சைடு பார்த்திங்கன்னா மல்லியே இல்லைங்க. இருக்கிற இடத்துலையெல்லாம் பாருங்கள் மல்லி முளைச்சிருந்தது. ஆனால் வெயில் தாங்க முடியாமல் அப்படியே நம்ம நெட்டு வச்ச மல்லி எல்லாமே அப்படியே குட்டு அப்படியே கருகி கிடக்குது பாருங்கள். ஒவ்வொன்றும் இப்போ தான் கருகறக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே கருகுனதெல்லாம் பார்த்திங்கன்னா சருகாயே நிற்கிது. வெயில் அந்தளவுக்கு அடிக்கிறதுனால மல்லி வந்து தாங்கலைங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ விலையும் அதிகமாக இருக்குது. மல்லியோட ரேட்டும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஒரு கட்டே பார்த்திங்கன்னா திருப்பூரில் ஒரு 20லேருந்து 25 வரைக்கும் போகுதுன்னு சொன்னாங்க. நம்ம மல்லிக்காட்டு பக்கத்தில் தான் பார்த்திங்கன்னா கருகாப்பில் செடியும் இருக்குது. சரின்னு சொல்லி ஒரு 2-3 குச்சி முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அதுவும் பார்த்திங்கன்னா உரிச்சிட்டு இருந்தாங்க. இங்கே வந்தால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா அந்த கருகாப்பில் வந்து உரிச்சிட்டு போக முடியும். அதனால் ஒரு 2-3 நாளைக்கு தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா கருகாப்பில் உரிச்சிடலான்னு சொல்லி உரிச்சிட்டு இருந்தாங்க.
இப்போ நம்ம வீட்டு தோட்டம் பார்த்தீங்கன்னா, வீட்டு தோட்டமாட்டவே இல்ல. ரொம்பவே ஏறி எப்படி தான் இருக்குன்னு பாருங்க. அந்த 2 மழை பேஞ்சதுக்கு கீரையும் நல்லா வந்து பூ பூத்துருச்சு. பக்கத்துல இருக்கிற அந்த வேப்ப மரம் பார்த்தீங்கன்னா, நல்லா வளர்ந்துருச்சு. கூடவே களைப்பில்லும் சேர்ந்து வளர்ந்துருச்சு. இன்னைக்கு ஃபுல்லா இந்த அளவுக்கு நல்லா தண்ணி விட்டு, நல்லா கட்டுனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, கையில புடுங்கணும் அப்படின்னா பில்லு நல்லா வேரோட வந்துருமுங்க. அதனால சரின்னு சொல்லி இன்னைக்கு தண்ணி வந்து நல்லா தெப்பக்குளமாட்ட நல்லா தேத்தி விட போறேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா வேரோட நல்லா வரும் பில்லுமே. புதினா பார்த்தீங்கன்னா நல்லாவே தழைஞ்சு வந்துட்டுருக்குது. அந்த வெயில் இருக்கிற புதினாவெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் அடித்த மாதிரி இருக்குது. அதுவே நிழல் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பச்சை கலரில் இருக்குது. இங்கே புடலங்காய் கொடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிஞ்சு ஒன்று விட்ருக்குது பாருங்க. இன்னும் 2-3 நாள் ஆகி இதெல்லாம் பெருசாகிறதுக்குங்க. ஒரே ஒரு காய் தான் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா காய் வச்சுருக்குது. இது வந்து காஞ்சிடுச்சு. இது வந்து காயாக மாறாது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. இந்த ரோஜா செடியிலையும் பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் பொறிக்காம விட்டதுனால அப்படியே பார்த்தீங்கன்னா இலையில காஞ்சு கிடக்குது. அன்னைக்கெல்லாம் கட் பண்ணி விட்டதில்ல, அதில் பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் நல்லாவே வந்திருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தியும் இன்றைக்கி நிறைய பூக்கள் பூத்துக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 பூக்கு மேலே இருக்கும். அடுத்தது நம்மளோட சிவப்பு பட்டையவரை நல்லா செடி போச்சுன்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, எப்படியோ வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே அங்கங்கே விழுதுகளில் வந்து இப்போ தான் பூக்கள் வைக்கிறக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த அசுவினி பூச்சி தாக்குதல் வந்துச்சு இல்லைங்களா, அதில் எல்லாமே காஞ்சிருச்சு. இப்போ நல்லா பார்த்திங்கன்னா கொழுந்து விட்டு வந்திருக்கு. அதெல்லாம் கண்ட்ரோல் ஆகி நல்லாவே வந்திருக்கு. பரவாயில்ல, ஏதோ இனி வந்து இன்னும் 2-3 அறுவடை எடுக்கலான்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு அங்கங்கே ஒவ்வொரு காய் வந்து இருக்குது. அதே மாதிரி பிஞ்சுகளும் பார்த்திங்கன்னா இருக்குதுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட கோவக்காய் கொடி நட்டு வச்சுருக்கோம். அப்புறம் இந்த நாற்று விட்டம் இல்லைங்களா, மிளகா நாற்று, கத்திரி நாற்று, அதுக்கப்புறமா இந்த அவரை செடி எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்குது. சரி, அந்த செடிகளுக்கு எல்லாம் தண்ணி விடலான்னு சொல்லி விட்டுட்டு இருந்தாங்க. ஒரு 2 நாள் ஆகிப்போச்சு தண்ணி விட்டு. இந்த முலாம்பழம் ஒன்று முளைக்க போட்டிருந்தது இல்லைங்களா, நிறையவே முளைக்க போட்டால் மயில் கொத்துனது போக ஒன்று தான் தளைஞ்சிருந்தது மீதி. அதில் பாருங்கள் எந்த அளவுக்கு பச்சை புழு வந்து இருக்குன்னு. அதனால் அதை கிள்ளி அப்படியே அந்த கொழுந்து மட்டும் கிள்ளி அப்படியே தூர போட்டுட்டேங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம மிளகா நாற்று, இந்த கத்திரிக்காய் நாற்றுல இருக்கிற ஒவ்வொரு பில்லுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் பிடுங்கி விட்டுட்டு கூடவே தண்ணியும் பார்த்தீங்கன்னா விட்டாச்சுங்க. இந்த கத்திரிக்காய் நாற்று பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா செரி தக்காளி விதையும் போட்டிருந்தா அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா முளைச்சிருந்தது. அதுலேயும் ஒரு 6-7 நாற்று நம்ம நடவு செஞ்சாச்சுங்க. அது போக இருந்த நாற்றுக்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பெருசாக இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா அடுத்த இடத்துல கொண்டு போய் நம்ம நடவு செய்யணுங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி விடலான்னு சொல்லி விட்டுக்கிட்டு இருந்தேன். அடுத்தது 3 செடியவரை மட்டும் இருந்தது. அந்த செடிக்கும் பார்த்தீங்கன்னா சரி தண்ணி விட்டுறலான்னு சொல்லி நல்லா அதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறையாவே விட்டுட்டேங்க. அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 2 நேரமும் தண்ணி விட மாட்டேங்குது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது. முடிஞ்சால் ஒரு நேரம் விட முடியலைனாலும் கண்டிப்பாக சாயங்கால நேரத்தில் ஒரு நேரம் விட்டுறணுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா செடிகள் நல்லா செழிப்பாக வளருங்க. இந்த இடத்துல இருக்கிற செடிகள் பார்த்திங்கன்னா எல்லாம் தண்ணி விட்டாச்சுங்க. இதுக்கு பக்கத்துலேயே கொஞ்சமாக நம்ம முலாம்பழ விதைகள் வந்து காய போட்டிருந்தேங்க. சாயங்கால நேரம் தான் பார்த்திங்கன்னா 2 நாள் காய போட்டு எடுத்து வச்சேங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே காஞ்சிருக்கு. அந்த விதைகளும் கொஞ்சம் சேகரித்து வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு 4 மணி வாக்கில் போட்டு நல்லாவே பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சூடு இருக்குன்னு பாருங்கள். அப்படியே கல்லோட ஒட்டி இருக்குங்க. நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த முலாம்பழம் தான் எடுங்க. சரி, முளைக்க போல வருமா வராதான்னு பார்க்கலான்னு சொல்லி தான் ட்ரை பண்ணி இந்த மாதிரி விதையெல்லாம் எடுத்து காய வச்சுருக்காங்க. அந்த விதையெல்லாம் எடுத்து சேகரித்து வச்சுட்டு இங்கே மாட்டு விலையில் பார்க்கலான்னு சொல்லி வந்தால் இங்கே 2 பேர் அம்மாளும் பையனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சிட்டு இருந்தாங்க. சரி, நீங்கள் கொஞ்சிட்டு இருங்க, நான் இருக்கிறவங்களையெல்லாம் பிடிச்சி வெளியே கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவையெல்லாம் பிடிச்சி வெளியே கட்டிட்டு மாட்டுக்கெல்லாம் தீவனம் வச்சுக்கிட்டு தண்ணி காட்டிட்டு சாணியெல்லாம் வலிச்சு கொட்டிட்டு இந்த வேலைகளெல்லாம் பார்க்கணுங்க. மாட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாம் வெளியே பிடிச்சி கட்டி தீவனம் பார்த்திங்கன்னா எல்லாம் வச்சாச்சு. இங்கே நம்ம 2 கண்ணுக்குட்டி கட்டி வச்சாச்சுங்க. இங்கே பார்த்திங்கன்னா மாடு 2 கட்டி அதுகளுக்குமே தீவனம் எல்லாம் வச்சாச்சுங்க. இன்றைக்கான வேலையை இதோட முடிச்சாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இனி ஒரு அழகான வீடியோவில் பார்க்கலாம்.